இது யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ரோஹிணி வீணா சீனிவாசன் அன்பான வணக்கம். நம்ம அதிர்ஷ்டமான வாஸ்து குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த 2 பதிவில் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஹாலு, மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் எப்போவுமே கிச்சன் பகுதி தான் நம்ம அக்னி மூலைன்னு சொல்லுவோம். தென்கிழக்கு மூலை தான் அக்னி மூலை அப்படிங்கிறோம். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட கிச்சன் சமையலறை தென்கிழக்கு கோயிலில் தான் இருக்கணும். அதுதான் மிக மிக நல்லது வாஸ்து பிரகாரம். நம்ம மின் சாதனங்கள் சொல்லுவோம் இல்லையா, இப்போ கிரைண்டர், மிக்சி, ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அதெல்லாமே தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வைக்கலாம். பகுதியில் வச்சா போதும், டைரெக்ஷன் எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் வைக்கிற பகுதி தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே நைட்டில் சமையலறையில் ஒரு 0 வாட்ஸ் லைட் போட்டுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். சமையலறையை எப்போவுமே சுத்தபத்தமாக நீங்கள் வைக்கணும். அடுத்ததாக பெட்ரூம். இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்திங்கன்னா, ஒரு தம்பதியர் அவர்களுக்கு பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் இருக்கிறது தான் மிக மிக நல்லது. இப்போ தம்பதியர்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லாயிருக்கும் தென்மேற்கு பகுதியில் பெட்ரூம் இருந்தால். அடுத்ததாக நம்ம பெட்ரூமில் வைக்கும் அலமாரி. அங்கே தான் நம்ம இப்போ பணம் வைக்கிறதா இருந்தால் அலமாரியில் தான் பணம் வைப்போம். ஸோ அந்த பணம் வைக்கிற பெட்டி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி நீங்கள் அலமாரி வச்சுக்கிட்டாலும் ஓகே. கண்டிப்பாக மேற்கு தெற்கு பகுதியில் வேணாம். அதுவும் இல்லாமல் உங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் பணம் வைக்கும்போது உங்களுக்கு எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் இப்போ ஏதோ உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகி, ஒரு அவயோகி, ஒரு கரணாதன் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அந்த கிரகம் எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் செய்யும் வாழ்நாள் முழுவதும். ஸோ அந்த கிரகத்தோட ஏதோ ஒரு தானியம், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை சுகர்மம், சித்தி, பிராமியம் இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் துவரம் பருப்பு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம். இதுக்குண்டான நவரத்தினம் பவளம். பவளத்தை பவளம் நீங்கள் பணப்பெட்டியில் போட்டு வைக்கலாம். செம்பருத்தி பூவை நீங்கள் பணப்பெட்டியில் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தானியம், அந்த கிரகத்தின் நவரத்தினம், இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் அதோட பூவு, அதோட வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அது பணப்பெட்டியில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பணத்தை பெருக்கும். உங்களுக்கு உங்களோட பணம் வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகள் அவங்க இப்போ அவங்க உட்கார டேபிள், அவங்க புக்ஸ், பேக் எல்லாம் வடமேற்கு திசையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வடமேற்கு திசையில் அவங்க புக்ஸ் இதெல்லாம் இருந்துன்னா அடிக்கடி அதை எடுத்து அவங்க படிப்பாங்க. ஸோ பசங்க படிக்கிற பகுதி வடமேற்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கிச்சனில் மீந்து போகும்ல மளிகை சாமான் எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்போ நம்ம டப்பாலெல்லாம் போட்டு கொட்டி வச்சுட்டு அதிகப்படியான ஜாமான் இருக்குன்னா அதை ஒரு காலம் பெட்ரூமில் கொண்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி பெட்ரூமில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை உருவாகும். ஸோ கண்டிப்பாக மளிகை பொருளே பெட்ரூமில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு குறிப்பு. அடுத்ததாக இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போனால் ஏதோ ஒன்றும் சரியில்லை, ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மீன் தொட்டி வாங்கி அதில் மீன் வளர்க்கலாம். அதில் வளர்க்குற மீன் இறந்து போனால் கூட கவலை இல்லை. நீங்கள் திரும்பவும் வாங்கி அதில் ஃப்ரெஷ் மீன் அதை விட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ உங்களோட அந்த எதிர்மறை எண்ணம், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கம்ப்ளீட்டாக அதில் சரி அந்த மீன் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் ட்ராப்ஸ் இருக்குது. அது ஹோமியோபதி சென்டரில் கிடைக்கும். அங்கே வாங்கிட்டு அதை நீங்கள் ஒரு 10 ட்ராப்பு நீங்கள் துடைக்கிற தண்ணியில் ஊற்றி நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் உங்கள் வீட்டில் ஸோ இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.